உங்களோட பேர் என்னங்கக்கா? எந்த தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிடுறீங்க? வணக்கம் தம்பி. என்னுடைய பேர் ஆனந்த் தண்டபாணி, விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி, கடலூர் மாவட்டம். நீங்க போட்டியிடுற தொகுதி விருதாச்சலமா? ஓகே. நீங்க என்ன நேட்டிவ் எங்கக்கா? நான் விருத்தாச்சலம். விருதாச்சலம். இல்ல நிறைய பேர் மாறி நிக்கிறாங்களே, அதனால கேட்டேன். விருதாச்சலம். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்கக்கா? சிவில் இன்ஜினியரிங். லைசன்ஸ் சிவில் இன்ஜினியர் முனிசிபாலிட்டியில. ஓகே. இப்ப அரசியலுக்கு எப்போ வந்தீங்க நீங்க? அரசியலுக்கு 2013 என்னுடைய கணவர் மூலியமா தமிழ் தேசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து பயணிக்கிறேன். 16 தொடர்ச்சியா களப்பணியில இருக்கீங்க. ஓகே. உங்க விருதாச்சலம் தொகுதியினுடைய வேட்பாளராக சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா? அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? அதுக்காக உங்ககிட்ட என்னெல்லாம் உரையாடுனாங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஞாபகம் வருது. மாற்று கட்சியில நம்ம உறவினர் இருக்காங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு கேட்டாங்க, 50 லட்சம் சீட்டு அவங்க கொடுத்துருக்க, 10 லட்சம் மாநாடுக்கு கொடுத்துருக்க, தேவையா இந்த கட்சியில இதெல்லாம் நீ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம கட்சியை பத்தி வெளியில அவங்க வெளியில இருக்கிறவங்களோட ஒப்பீனியன் அது. அன்னை சொன்ன மாதிரி 234 தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்மணிகள்ல நானும் ஒரு நெல்மணி நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. அந்த ப்ராசஸ்ல அவர் உங்ககிட்ட உரையாடினாரா, நிக்கிறீங்களான்னு கேட்டாரா? அது எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. ஓகே. சொல்லணும்னா நான் டிசம்பர் மாசம் குடும்பத்தோட நான் வெளிநாடு போய் செட்டில் ஆகுற மாதிரி அங்கேயே குழந்தைகளுக்கான கல்வியாகட்டும் மொத்தமாவே டோட்டலா போற மாதிரி இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி தகவல் கிடைச்சதும் அண்ணன் கேட்கும் போது நம்ம இருக்கணும் இல்லையா, அதனால அப்புறம் ஓகே. விருதாச்சலம் தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகளா என்ன இருக்கிறதா பாக்குறீங்க? என்ன பிரச்சனைகள்லாம் அங்க தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கு? அடிப்படை பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல சொல்லணும்னா விருத்தாச்சலத்தை மாவட்டமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த மக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகளா அந்த திராவிட ஆட்சிகள் தொடர்ந்து ஐயா ஸ்டாலின் வந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து நிச்சயம் மாத்துவோம்னாங்க. ஆட்சிக்கு வந்தாரு, மாத்தல. இப்ப திருப்பி அடுத்த 5 ஆண்டு ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஆட்சி முடிய போகுது. ஸ்டில் இது வரைக்கும் ஒவ்வொரு ஜனவரி 26மே எங்க விருத்தாச்சலம் லோக்கல் செய்திகள் வர இந்த முறை 26ல இந்த மாதிரி அறிவிக்க போறாங்க, அந்த மாதிரி தகவல்கள் வரும். ஆனா அது மக்கள் ஒவ்வொரு முறை ஏமாந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்ப பெரம்பலூர் பாத்தீங்கன்னா 2 தொகுதி தான், ஆனா அது மாவட்டம். அரியலூர் பாத்தீங்கன்னா 2 தொகுதி தான், ஆனா அது மாவட்டம். தேனி, கம்பம் அதெல்லாம் புரிஞ்சுது. சேலம், மூணார் புரிஞ்சுது. விருத்தாச்சலம் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கிட்டத்தட்ட அதோட எல்லை பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சாதாரண ஒரு குடிமகன் தன்னுடைய கலெக்டரை பார்க்கணும், மாவட்ட ஆட்சியரை பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுடைய தொழில் எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ குழந்தைகளை கூப்பிட்டு போறோம், ஏதோ ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம், அப்போ ஒரு நாள் ஃபுல்லா அவங்க அப்போ இந்த 4 மணி நேரம் பயணம் இருக்கு இல்லையா, இது மக்களுக்கு எளிதாக்கணும். இது மட்டும் தொடர்ந்து கிடையாது. அடுத்து கல்வின்னு வச்சுக்குவாங்க. கல்வின்னு பாத்தீங்கன்னா விருத்தாச்சலத்துல ஒரே ஒரு அரசு கல்லூரி, அதுவும் கலைக்கல்லூரி மட்டும்தான் இருக்கு. பொறியியல் கல்லூரி கிடையாது, மருத்துவ கல்லூரி கிடையாது, பாலிடெக்னிக் கூட கிடையாது. அதாவது அரசு சார்ந்து நான் சொல்றேன். கல்வி இல்ல. அடுத்து தொழிற்சாலை பாத்தீங்கன்னா ஸ்டோன்வேர் பைப்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது அரசு தொழிற்சாலை. அது மண்ணுக்கோ மக்களுக்கோ கேடு விளைவிக்காத களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு கற்குழாய். அது கடந்த 1.5 ஆண்டு காலமா தற்காலிகமா மூடி வச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. அது என்ன காரணத்துக்காக அது மூடி இருக்கு? அடுத்து பீகான் ஃபேக்டரி இந்தியாவிலேயே 2 இருக்குது. அதே மாதிரி தொழிற்கல்வின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் அதே மாதிரிதான். அதுல மாணவர் சேர்க்கையே கிடையாது. அப்போ அது தொழில் சார்ந்த எதுவுமே கிடையாது. அடுத்து விவசாயம்னு பாத்தீங்கன்னா அது கடலூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம். அப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மழைக்கும் நெல்லு முளைஞ்சிருச்சு. நாங்க நிறைய களப்பணிக்கு போயிருக்கோம். எப்ப பாருங்க அந்த நெல்லை சாக்கு போட்டு மூடி வச்சு அது முளை கட்டி என்ன காரணம்னு மக்கள்கிட்ட கேட்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துட்டு போக லாரி வரல. அப்ப அங்கே வெட்ட வெளியிலே அவங்க சேமிச்சு வைக்கிறாங்க. இது விவசாயம் சார்ந்த. அடுத்து கரும்பு அதிகமா அங்க இருக்கும், ஆனா கரும்பு சார்ந்த ஃபேக்டரியே இருக்காது, லாரி நிற்கும். இது விவசாயம் சார்ந்து. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அத நம்ம மாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய தொகுதியில பூத் ஏஜென்ட் அந்த பணிகள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குங்களா? உங்க நாங்க முடிச்சிட்டோம். இத பண்ணிட்டு இருக்காங்க தம்பிங்க. ஓகே. நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு. 4 முனை போட்டி இருக்க போது திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, தாவேகா இருக்கு. இந்த 4 கட்சிகள்ல இந்த மற்ற 3 வேட்பாளர்களை விட்டுட்டு இல்ல மற்ற 3 கட்சிகளை விட்டுட்டு ஏன் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்? 3 காரணங்களை சொல்லுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தான்.
அவங்களுடைய உரிமைக்கு அவங்க செய்ய போற அவங்க நமக்கு ஓட்டு போட போறாங்க, அது அவர்களுடைய கடமை. அவங்க செய்ய போற கடமைக்கு நான் ஏன் கூலி கொடுக்கணும்? கருப்பு திங்கிறதுக்கு ஒருத்தவங்க ஏன் கூலி கொடுக்கணும்? அத மக்கள் அடிப்படையில யோசிச்சாங்கனாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் முதல் நினைக்கிறது. கரும்பு திங்க கூலியா? அப்ப அதை யோசிச்சாலே போதும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பெண் எம்எல்ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க கிடையாது. அதற்காக அவங்க ஆதரிக்கணும். அவர்களோட வாரிசு அரசியல் இல்லாம இத்தனை குறைகள் இருந்தும் ஏன் இந்த திராவிட மாடல் அரசு மாறி மாறி வருது, ஆனா ஏன் இத்தனை குறைகள் தீர்க்கப்படலன்னு மக்கள் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் மாற்றம் வரும். திமுக குறிப்பாக பெண்கள் ஓட்டையே அதிகமாக முன் வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியா பெண்களுக்கான நிறைய திட்டங்களை முன்வைத்து அரசியல் செய்றாங்க. பெண்களுக்கான 1000 ரூபாய், இந்த இலவச பேருந்து, இப்ப புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இதன் மூலமாக பெண்கள் வாக்குகளை கவரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க. ஸோ பெண்கள் ஓட்டை அதிகமாக கட்சிகள் முன்னிறுத்துறாங்க, ஆனா வேட்பாளர்கள்ல நிறுத்துறது கிடையாது. நீங்க மட்டும்தான் நிறுத்துறீங்க. இந்த 2 விடயங்களை எப்படி பாக்குறீங்க மேம்? அந்த 21 இருந்து இது பண்ணது 24ல திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு அதிகமா வந்தது, கை கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. வாக்குரிமை வாங்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா நீங்க மாநாட்டுக்கு வந்தவங்களை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாவே வந்து அம்மாவோட கனிமொழி அம்மாவோட ஃபேக்டரியில இருந்த பிள்ளைங்களுக்கு தான் டிஷர்ட் போட்டு கூப்பிட்டாங்க. எல்லாம் வடநாட்டு பிள்ளைங்க. ஒருவேளை அவங்கள நம்பி கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு பெண்களுக்காக வந்து அவங்க போராடினாங்களான்னு கேட்டா, சிலிண்டரை வந்து அவங்க சொன்ன கனிமொழி அம்மா வந்து அவங்க சொன்னது சிலிண்டர் விலை 500 ரூபாய் குறையும்னாங்க. ஆட்சி முடிஞ்சிருச்சு, குறையில. படிப்படியா வந்து டாஸ்மார்க்குகளை குறைப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ எந்த நம்பிக்கையில அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பெண்களுடைய வாக்கு சதவீதம் திமுக உயருங்கிறது அப்படித்தமா வேடிக்கையா இருக்கு. ஓகே. விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அதிகமாக, இதுக்கு முன்னாடிலாம் அதிகமாக இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிச்சாங்க. அது அப்படியே அந்த தாவேக்காக்கு போயிடும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில்? நிச்சயம் போகாது சகோதரி. நான் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்களால வேற எந்த கட்சியும், அதாவது தமிழ் தேசியம் அல்லாமல் வேறு சித்தாந்தம் கொண்ட யாருடைய கட்சியையும் ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. உங்களுடைய விருதாச்சலம் தொகுதி வாக்காளர்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்களுக்குமே, வாக்காளர்களுக்குமே சொல்லலாம். அடிப்படையில நான் வந்து விருதாச்சலத்தோட பிள்ளை, அவங்களோட பிள்ளை. அவங்கள ஒருவங்களும் அதே பள்ளியில படிச்சு அவங்க கூடவே வளர்ந்தோம். உண்மையும் நேர்மையும் உங்களுக்கு வேணும், நல்ல ஆட்சி வேணும், தமிழ் தேசியம் வளரணும் அப்படின்னு விரும்புற தமிழ் நம் மொழி முதல்ல அடிப்படை. அண்ணன் சொல்ற மாதிரி நம் இடத்துல இருந்து கூட நம்ம விரட்டி அடிக்கப்படலாம். மொழியில இருந்து விரட்டி அடிக்கப்பட்டுட்டோம்னா நமக்கு திரும்பி வரும்போது நமக்கான தேசம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுடைய பிள்ளையான எனக்கு அவங்க நிச்சயம் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே. ரொம்ப நன்றிக்கா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றிப்பா.